சார் வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் சாமி கும்பிட்டேன் சார். சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு இப்போதான் சார் திருச்செந்தூரை விட்டு இதாக ரொம்ப வரேன் சார். அப்படிங்களா? சரிங்க சார், சரிங்க சார். எத்தனை மணிக்கு சார் போனீங்க உள்ள? பரவாயில்ல சார். நீங்க அன்னன்னைக்கு பரவாயில்ல அப்படியே கொடுத்துட்டு இருக்கீங்க சார். உண்மை இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து காலையில் 5 மணிக்கு நின்ட்டா சார். இப்போ கீழே வந்துட்டா சார். சரிங்க சார், சரிங்க சார். 8 மணிக்கெல்லாம் பாத்துறேன் சார். ஐயா சூப்பர் சார், சூப்பர் சார், 8 மணிக்கு சாமி பாத்துறேன் சார். நல்லா பாத்துறேன் சார். நல்லா சாமி பாத்துறேன். சூப்பர் சார். எங்க இருந்து வர்றீங்க? எங்க இருந்து வந்தீங்க சார்? உங்க பேர் என்ன சார்? மதுரையிலிருந்து வரேன் சார். சரி சார், உங்க பேர் சார்? என் பேர் சங்கர்லிங்கம் சார். சங்கர்லிங்கம். சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்க இது பூரா பார்த்து அப்டேட் பார்த்து அது வரை கரெக்டாக வந்தேன். கரெக்டாக வந்து சாமி போதுற சாமி போதாது கிளம்பி நீங்க 5 மணிக்கு வந்துருங்க சார். 8 மணிக்கு மேலே வந்து கூட்டமாக இருக்கு. நீங்க கரெக்டாக 5 மணிக்கு வந்து அதே மாதிரி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் சார். நான் கிளம்பிட்டேன் சார். ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். இன்னைக்கு சொல்லியிருந்தீங்களா? நான் பைசா அனுப்பிச்சு விட்டுருக்கேன், அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கேண்ணா. சரிங்க சார், சரிங்க சார். என்னோட நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா. கேட்கல என்ன சார் சொல்றீங்க? என்னோட பேருக்கு என்னோட நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். சரிங்க சார். பைசா அனுப்பிச்சு விட்டுருக்கேன் பாருங்கண்ணா. ஓகே ஓகே சார். வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். சார் பாண்டிச்சேரி வந்துட்டோம் சார். சார் நாளைக்கு காலையில வந்துருவாங்க. நாங்க சொல்லுங்க சார். நாளைக்கு காலைக்கு எத்தனை மணிக்கு திறப்பாங்க சார்? நாளைக்கு 4 மணிக்கு திறப்பாங்க சார் காலையில. வணக்கம் சார். சார் அப்புறம் எங்க பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்த நாள். உங்களை நேர்ல பார்த்து அந்த அன்னதானத்துக்கு 500 ரூபா கொடுக்கலாமா சார்? நேர்ல நாளைக்கு எத்தனை மணிக்கு? நான் காலையில 7 மணிக்கு வந்துட்டு 7:30 போயிடுவேன் சார் கோயிலுக்கு. நீங்க ஜிபே நம்பர் இருக்கு, அனுப்பிச்சு விடுங்க. அதுல அனுப்பிட்டுருங்களா? அனுப்பிச்சு விடுங்க. நாளைக்கு அதாவது ஒருத்தர் மட்டும் இப்ப குறைஞ்சது ஒரு 15 இருந்து 20 பேருக்கா கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? போனேன்னா நாளைக்கு கொடுக்க முடியலன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு கூட கொடுப்பேன். சரிங்களா? எப்ப மொத்தமா 2-3 பேர் சேர்ந்தாதான் கொடுப்பேன் எப்பயுமே. சரிங்களா? நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க எப்போ கொடுத்துறேன்? இல்ல, நீங்க நேரில் ஜிபே நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் சார். அதுல அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா நீங்க வர நேரம் நான் கோயில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சார் நீங்க ஜிபே அனுப்பிடுறோம். ஓகே சார். ஓகே. அப்புறம் சார் அந்த பன்னீர் இருக்குது சார். நீங்க கோயிலே கிடைக்கும் சார். கோயில கிடைக்கும். ஆமா 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 ஆமா. நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். 4 மணிக்கே போயிடலாமா சார்? உள்ள கியூல போயிடலாம்ல 100 டிக்கெட்ல? அவங்களுக்கு ஆமா, கியூல நிக்கிறது ஒரு 2 மணில இருந்து கியூல நிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு நட திறக்கிறது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு தான் நட திறப்பாங்க நாளைக்கு. ஹலோ அண்ணா, நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா நாங்க ஃப்ரைடே அங்க திருச்செந்தூர் வரலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோங்கண்ணா. சொல்லுங்க மேடம். சோ ஃப்ரைடே வந்துட்டு சனிக்கிழமை வந்து காலையில சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காலையில எத்தனை மணிக்கு சாமி பார்த்தா கரெக்டா இருக்கும்னா? ஏன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு வருவோம். அதனால மேடம் அதாவது நாளைக்கும் கூட்டமா தான் இருக்கும். சரிங்களா? நாளைக்கு ஈவினிங் மேல ஓரளவுக்கு கூட்டம் கம்மியா இருக்கும். அதாவது 5 மணிக்கு மேல. நாளை கழிச்சு பாத்தீங்கன்னா பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே சரியான கூட்டமா இருக்கும் கோயில்ல. ஓகே 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 ஓகே. இது காலையில அந்த விஸ்வரூப தரிசனம் சொல்றாங்கன்னா அது எத்தனை மணிக்கு போனா நம்ம கரெக்டா இருக்கோம்னா? விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னா நீங்க ஒரு 2 மணிக்கு கியூல போய் நின்னாதான் பார்க்க முடியும். அதிகாலை 2 மணிக்கு கியூல போயிட்டு நிக்கணும் இல்லைங்களா? ஆமா. ஓகே ஓகே. ஆனா இன்னொன்னு, இப்போ ஸ்டே பண்றதுக்கு அங்க ரூம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா? கோயிலுக்குள்ள உள்ள ரூம்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த வெள்ளி சனி நேரம் பயங்கர ரஷ்ஷா இருக்கும். வெளியில பக்கத்துல நியர்பை ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குதான் மேடம். ஒரு ஃபேமிலியா வரீங்கன்னா எப்படி 2000 அந்த மாதிரி ரேஞ்சில தான் ரூம்ஸ் இருக்கும் நியர்பைனா. பர் டேக்குங்களா? பர் டே வராது மேடம். 23 hours. நாங்க ஃப்ரைடே வரோம். ஃப்ரைடே நைட் ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் 2 o'clock வந்து லைன்ல நிக்கிறதுக்கு கேக்குறேன். ஆமா, ஃப்ரைடேனா இப்ப ஃப்ரைடே நீங்க ஈவினிங் ஒரு 4 o'clock செக் அவுட் டைமா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். சாயங்காலம் இப்போ நீங்க ஃப்ரைடே ஈவினிங் செக் அவுட் ஆவீங்க. அப்படிதானே? செக் இன் ஆவீங்க. ஆமாங்கண்ணா. ஃப்ரைடே செக் இன் ஆவீங்கன்னா ஈவினிங் செக் இன் ஆனா ஒரு 3 மணி 4 மணிக்கு செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. சனிக்கிழமை ஆமா, மதியம் 3 மணி 4 மணிங்கிறது கூட கிடையாது. 3 மணி செக் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்களா. இப்ப காலையில 2 மணிக்கு நம்ம லைன்ல நிக்கிறோம்னா டோட்டலா எத்தனை நேரம் ஆகும்னா நம்ம சாமி தரிசனம் 3 to 4 ஹவர்ஸ்ல பாத்துடலாம் மேடம். 3 to 4 ஹவர்ஸ்ல மார்னிங்ல நின்னா பாத்துடலாம். மார்னிங்ல நின்னா மட்டும் தான், மத்தபடி எல்லா நேரமும் கூட்டமா தான் இருக்கும். ஓகே ஓகே. 2 மணிக்கு அப்ப நம்ம லைன்ல போயிட்டு நிக்கலாம். போனா விஸ்வரூபம் பார்க்க முடியுமா? அந்த டைம் போனாதான்.
ஆனா நேத்து இதே டயத்துக்கு கால் பண்ண சொல்லியிருந்தீங்க. மொட்டை எடுத்துட்டு பால் குடம் எடுக்கிறதா, பால் குடம் எடுத்துட்டு மொட்டை எடுக்கணுமான்னு இன்னைக்கு கேட்டிருந்தேன். ஈவினிங் வரேன்னு சொன்னீங்களோ நேற்று? ஆமாண்ணே, இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிட்டேன். வரீங்கன்னா அது பால் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடியே முட்டை எடுத்துடணும் மேடம். இன்னைக்கு நைட் ஈவினிங் மொட்டை எடுத்துட்டு நாளைக்கு காலைல பால் குடம் நாளைக்கு காலையில் பால் கொடுங்க. ஈவினிங்னா 7 மணி வரைக்கும் தான், 7 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க மொட்டை போடுற இடத்த. 7 மணி வரையும் மொட்டை போடுவாங்க. 7 மணி வரைக்கும் கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். சரிங்கண்ணே. ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்க சார். சார் உங்க பேஜை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சார். இன்னைக்கு எந்த டைம்ல வந்தா கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கும் சார்? இன்னைக்கு வீடியோ பார்க்கலையே சார் இன்னைக்கு காலையில்? இல்ல பாத்துட்டேன், அதான் மதியானத்துக்கு மேல வர சொல்லிருங்க. அதான் டைம் போடல, எதுவும் சொல்லல, அதான் கேட்டேன் சார். டைம் சொல்லிருப்பேன் சார். 4 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். 4 மணிக்கு மேலே. ரொம்ப நன்றி. உங்களை மீட் பண்ண முடியுமா சார்? ஈவினிங் வந்தாலும் சார், வந்தால் கால் பண்ணுங்க, அப்போ மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே சார், நான் ஈவினிங் வரேன் சார் கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்ஸ். சார், ஓகே. சார் வணக்கம், நான் ஸ்ரீனிவாஸ் பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் நம்ம கோயில் ரூம்ஸ் புக் பண்ற ஒரு ஆன்லைன் வெப்சைட் கொடுத்தீங்களா சார்? ஆமா சார், கோயில் ரூம். அது வந்து தமிழ்நாடு ஆமா. ஆலயம். ஆமா, அது ஒரு மாசமா ஓபன் ஆக மாட்டேங்குது சார். எரரா வருது. புக் பண்ணிட்டு ஓபன் ஆக மாட்டேன். இல்ல சார், நான் ஓபன் பண்ண ஆக மாட்டேங்குது சார். சரிங்க சார், உனக்கு லிங்க் திருப்பி அனுப்பிச்சு. சரிங்களா? சரிங்க சார், அனுப்பிச்சு விடுங்க சார். இல்ல அங்க சார், அங்க பார்க்கிங் வேலை ஆயின்னு இருக்குங்களா சார்? அங்க என்ன வேலை சொல்றீங்க சார்? பார்க்கிங் பஸ் பார்க்கிங் வேலை எதுவும் ஆயின்னு இருக்குங்களா? இல்ல சார், பல பஸ் பார்க்கிங் இப்ப டெம்பரரியா தான் இருக்குது பார்க்கிங். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை பார்க்கிங் இருக்குமா, அங்கெல்லாம் எல்லாமே அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. பார்க்கிங் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து ஆர்ச் இருக்கும், ஒரு ஆர்ச், ஃபர்ஸ்ட் ஆர்ச். ஆமா சார். ஒரு 200 மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா டெம்பரரி பார்க்கிங் இருக்கும். இப்போதைக்கு அது மட்டும் தான் சார் பார்க்கிங், வேற எங்கேயும் கிடையாது சார்.